ஏக்கா உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லாரும் மாலை போட்டுட்டு மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க டூரா. ஜாலியாக இருக்குமா? நம்மளும் போகலாமாக்கா? ஆமா ஆமாம்மா, நானும் கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. சரி, யார் அந்த குரூப்பை ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்போம். அட சுமதி அக்கா, நம்ம படத்தை தான் இதெல்லாம் குரூப்ல ஆர்கனைஸ் பண்ணுது. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது. அட, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஏ பரட்டா, நீங்க ஓம் சக்தி கோயிலுக்கா போறீங்க? எங்களையும் இட்டுன்னு போங்களா? ஆமாக்கா, நாளைக்கு காலைல ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம். எல்லாம் ரெடியா இருங்க, போயிட்டு வந்துடலாம். எத்தனை மணிக்கு பஸ் வருது? ஏக்கா 8 மணிக்கெல்லாம் பஸ் வருது, எல்லாம் ரெடியா இருங்க. சரி சரி பரட்டா, நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். பஸ் வந்தாலே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நாங்க எல்லாம் வந்துடுறோம். ஏக்கா நிஜமா நம்ம கோயிலுக்கு போகிறோமாக்கா? என்னால் நம்பவே முடியல. இப்போ தான் அந்த பேச்சு வருத்தம் உடனே நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சரி சரி ஓகே, நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக கோயிலுக்கு கிளம்புற வழியை பாருங்க. சரி வாங்க, வீட்டுக்கு போய் சீக்கிரம் மாலையை போட்டுட்டு நைட்டு பட்டு காலையில் இருந்து கிளம்புற வழி பார்ப்போம். யோ டிரைவர், எங்க இருக்க? மணி ஆகுது, சீக்கிரம் வேன் எடுத்துட்டு வாயா. இருமா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோமா உங்க ஊருக்கு? இந்த சத்தியெல்லாம் மாலை போட்டு ரெடியா இருக்கு. இவன்னா டிரைவர் இன்னும் வர காணோம். அப்புறம் எல்லாம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவாங்க. சீக்கிரம் வாயா. வந்துட்டுமா. அப்பாடி, ஒரு வழியா பஸ் வந்துச்சு. சரி, இப்போ எல்லாரையும் கூப்பிட வேணாம். ஏய் சுமதி அக்கா, ஏய் சின்ன பொண்ணு, ஏய் எல்லாம் வாங்க, பஸ் வந்துச்சு பாரு, சீக்கிரம் வாங்க. யோ மணி ஆகுது, நீ இன்னும் லேட்டா வந்திருக்க. சரி, என்ன வெள்ளை கலர்ல சட்டை போட்டுட்டு வந்திருக்க? நம்ம சிவப்பு கலர்ல தானே போடணும். சீக்கிரம் சட்டை மாத்திட்டு வாயா. சரி சரி, ஒரு சாமி சங்கா போடு, அப்பதான் எல்லாம் வருவாங்க. யோ டிரைவர், என்ன பாட்டியா போட்ட? எல்லாம் இந்த பாட்டுக்குலாம் வர மாட்டாங்க. சாமி பாட்டா போடியா, அதாவது அம்மன் சாங்கா போடியா. ஆமா எல்லாம் இங்க இருக்கும்போதெல்லாம் அம்மன் சாங் கேட்பீங்க. 2 ஊர் தள்ளி போன அப்புறம் வெறும் இந்த குத்துப்பாட்டா கேட்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே. சரி இருமா, உங்களுக்கு அம்மன் சாங்கவே போடுறேன். அப்பாடி, ஒரு வழியா எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். என்ன சின்ன பொண்ணு, நீனும் மாமியாரும் வரீங்களா? ஒரு டிக்கெட் 3000 ரூபாய், மொத்தம் 6000 ரூபாய். நீ 2000 தான் கொடுத்துருக்க, மீதி 4000 சீக்கிரம் கொடுத்துரு. சரி எல்லாம் போகும்போது பேசிக்கலாம். சீக்கிரம் கிளம்பு, வேன் எடுக்கிற வழியை பாருங்க. என் வாழ்க்கையில படம் படித்திருக்கிறதா நேர்மை, கருமை, ஏர்மை. சரி எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சூடத்தை ஏத்திட்டு அப்புறம் கிளம்புற வழியை பார்ப்போம். ஏன் மருமகளே, அதை எடுத்துட்டா சீக்கிரம். தோ எடுத்துருவாங்க அத்தை. ஏய் சூப்பரா இருக்கு, வேப்பிலையில இவ்வளவு டிசைனா கட்டி வச்சிருக்க, சூப்பரா இருக்குது. ஏமா இது பஸ்ஸா இல்ல அமேசான் கார்டா? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு சீக்கிரம் கிளம்புற வழி பாருமா. யோ டிரைவரே, கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் கண்டிப்பா கட்டியே ஆகணும், இல்லைன்னா நம்ம உயிருக்கு பாதுகாப்பே இல்லை. டிரைவரா நடுவில் வந்து உட்காருங்க டிரைவரண்ணா. ஏமா எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எங்களை பத்திரமா நீங்க தான் இட்டுட்டு போறீங்க, அதனால உங்களை உட்கார வச்சு ஒரு தேங்காவை எடுத்து உங்க நடு மண்டையில உடைச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு சூடத்தை காட்டி தான் நாங்க போகணும். சீக்கிரம் வந்து உட்காருங்கண்ணா. ஏமா நான் டிரைவர்மா, இதே மாதிரி நடுமண்டியில தேங்காய் ஓடிச்சுன்னா ரத்தம் பொலப்பொலன்னு கீழே கொட்டுமா. என்னால வண்டியே ஓட்ட முடியாது. ஒழுங்கா நீங்க வாங்க, சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது. சரி டிரைவரே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தேங்காய் உடைக்காத, உங்களுக்கு கல்பரை மட்டும் காட்டுறோம். சீக்கிரம் வந்து உட்காருங்க டிரைவரே. இங்க பாருங்க, நடுமண்டியில தேங்காய் உடைச்சிங்கன்னா அப்படியே உங்களை இட்டு போய் பள்ளத்துல கவுத்து விட்டுருவோம். சீக்கிரம் பாருங்க. ஏ டிரைவருக்கு மாலை போட்டாச்சு. அடுத்தது டிரைவருக்கு ஒரு சூடத்தை ஏத்துங்க. சூடத்தை ஏத்தி சுத்துங்க. இப்ப எல்லாம் பாட்டு பாடுங்க. ஏமா சீக்கிரம் கிளம்புங்கம்மா, மணி ஆகுதுமா. சீக்கிரம் வண்டி எடுடா. என்ன பாக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு லேட் பண்றீங்க? சீக்கிரம் எடுடா வண்டிய. ஐயோ, நம்மள தேடி ஆத்தாவே வந்துட்டா. சீக்கிரம் டிரைவரே வண்டி எடுங்க. நம்மள தேடி ஆத்தா வந்துட்டா. ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. டேய் டிரைவர், என்ன போகும்போது பாண்டிச்சேரி பீச் வழியா தான் இட்டு போகணும். நான் பீச்சுக்கு போய் பீச்சை பார்த்து தான் வருவேன். இந்த கிழவிக்கு நீண்ட நாள் ஆசையாச்சு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகணும்னு. ஒருவேளை உண்மையா சாமி வந்ததா இல்ல சாமி வந்த மாதிரி நடிக்குதா? சரி, நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் பீச்சுக்கு போனா சரிதான். ஏமா மன்றத்தில் என்ன சொன்னாங்களோ அதான் செய்ய முடியும். நேராக ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறோம், நேராக வீட்டுக்கு தான் வரோம். நடுவில் எங்கெல்லாம் நிறுத்த முடியாதுமா. டேய்
நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. என்ன பாண்டிச்சேரி பீச்சுக்கு மட்டும் இட்டுட்டு போலன்னா அடுத்த வாட்டி உன் டிராவல்ஸே இருக்காதுடா. நான் ஆத்தா சொல்றத கேளுடா. டேய், ஆத்தா வந்து சொல்லிருக்காங்கல்ல, ஒழுங்கா பாண்டிச்சேரி பீச் வழியா போயிடு. இல்லனா ஆத்தா அடுத்த வருஷம் உங்க டிராவல்ஸே இல்லாத பண்ணிடும். ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் இவரு? இவரு தெரியல. டேய், இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குள்ள. கீழே போடா. ஐ, நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு போறோமா? எக்கா எக்கா, நான் கொஞ்ச நாள் இருக்கா, என் பசங்களாம் வீட்டில் தான் இருக்கு லீவில். நான் எல்லாரையும் இட்டுட்டு வரேன்க்கா, பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு வருவோம்க்கா. வாக்கா வாக்கா. ஃபர்ஸ்ட் நீ 3000 காசை கொடு. நம்ம டூருக்கு போறோம், ஓம் சக்தி கோயிலுக்கு தானே போறோம். நீ என்னமோ இப்ப டூருக்கு போற மாதிரி ஓவரா சீன் போடுறீங்க. சீக்கிரம் கிளம்புங்க, மணி ஆகுது பாரு. ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி சக்தி பராசக்தி. பராசக்தி. டேய், ஆத்தாவுக்கு காலை வலிக்குதுடா. சீக்கிரம் வண்டியை எடுடா. எடுக்க போறியா இல்லையா? சரி சரி, எல்லாம் ஏறுங்க, சீக்கிரம் வாங்க போலாம். எல்லாம் பாட்டு பாடுங்கடி. பஸ் ஏறிட்டீங்களா? சரி, பஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓம் சக்தி பராசக்தி. ஒரு வழியா வண்டியை கிளப்பியாச்சு. ஏ டிரைவரே, ஒரு நல்ல பாட்டா போடு பாப்பா. அம்மா, இன்னும் 2 ஸ்டாப் தள்ளி தான் போட முடியும். ஏன்னா அங்க போலீஸ்லாம் நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் போட முடியும். பேசாம உட்காருமா. டேய் டிரைவரு, போட போறியா இல்லையாடா? ஏய், ஆத்தா வந்து சொல்லுதுடா, பாட்டை போட்டுடு. இல்லைன்னா அடுத்த வருஷம் டிராவல்ஸ் இருக்காது. அட, இவங்க கூட ஒரே பெஜாரா போச்சு. சே, இதுக்கு நான் வீட்லயே இருந்திருக்கலாம் போல. ஏமா, பாட்டுலாம் பாடி முடிச்சிட்டேன். டான்ஸ் எடுத்து நிறுத்துமா. ஏக்கா ஏக்கா, இன்னும் பாட்டு பாடுக்கா, ஜாலியா இருக்குதுக்கா. நீங்க பாட்டு பாடுக்கா. ஏ டிரைவரு, ஒரு குத்து சாங்கா ஒன்று போடு டிரைவரு. ஐயோ, குத்து சாங்கா? கோயிலுக்கு போறேன்ட்டு எல்லாம் குத்து சாங்கு போட்டு கூத்தடிக்குதோ. சரி, நம்மளுக்கு என்ன போடுறோம். இல்லைன்னா நம்ம டிராவல்ஸை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்குங்க. சரி, போடுவோம். அப்பாடி, ஆடி ஆடி டயர்ட் ஆயிடுச்சு. டிரைவரே, ஒரு ஹோட்டலா பார்த்து நிறுத்து, சாப்பிட்டு போயிடலாம். ஏ பரட்ட, நான் புளிசோறு கிண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா ஒரு மரத்தடியில போய் நிறுத்த சொல்லு. எல்லாம் புளிசோறு சாப்பிட்டு போயிடலாம். ஐ, புளிச்சோறு. அக்கா, புளிச்சோருக்கு என்ன தொட்டுக்க எடுத்துட்டு வந்திருக்குக்கா? நாக்கா எச்ச ஒருதுக்கா. இப்பயே சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுக்கா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அப்ப எனக்கு பசிக்கும்ல. ஏன் கிழவி, எனக்கு பசிக்காதா? உனக்கு மட்டும் தான் பசிக்குமா? காலை 8 மணிக்கு டிஃபன் தின்னணும், மதியம் 12 மணிக்கு சோத்தை போடணும், நைட்டு 6 மணிக்கு டிஃபனை கொடுத்துடணும். கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றல, எங்களுக்கு மட்டும் பசிக்காதா? ஒழுங்கா உட்காரு கழுவி, நான் சாப்பிட போறேன். ஆமாடி, என் மகன் சம்பாதிச்சு போட்டதெல்லாம் சோறு சோறா தின்னு தின்னே நீ இப்படி கொழுத்து கொண்டு போய் இருக்கிற. உங்க மாமியார் மருமக சண்டையெல்லாம் வீட்டில் வச்சுக்கீங்க. எங்க வந்தாலும் மாமியார் மருமக சண்டையை ஏற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஏமா, அங்கே ஒரு பிள்ளையார் மரம் இருக்கு, நான் நிறுத்துறேன். அங்கே வந்து உட்காந்து புதுசோத்தை தின்ட்டு போங்க. டிரைவரே, நிறுத்தவே நிறுத்தாதீங்க. நேரா கோயிலுக்கு விடுங்க. இப்பெல்லாம் சாப்பிட்ற டைம் இல்லை. நீங்க காலையில போயிட்டு சீக்கிரம் வரணும். நண்பர்களே, நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.